ஆமாம், நான் நெகட்டிவாக வந்துருமோன்னு கொஞ்சம் பயந்தேன். நல்ல வேளை கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா நேச்சுரலாக ரொம்ப நல்லா, மற்ற படத்தை விட இதில் நல்லா நடிச்சிருந்தேன். படம் ரொம்ப எமோஷன் அண்டு இந்த மாதிரி படம் வரைக்கும் பார்த்ததில்ல. ட்விஸ்ட்டு நார்மலி லவ் ஸ்டோரினாலே பார்த்துருக்கோம், பட் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் பார்த்ததே இல்லை. சீன்ஸ் எல்லாம் டக்குன்னு பார்க்கும், ஒரு சீன் பார்க்கும்போது எமோஷன் ஆகிடுச்சு. ஒரு பஸ் சீன் வரும் ஆக்சுவலி, அந்த பஸ் சீனில் அந்த பொண்ணு வந்து ஆன் தி ஸ்பாட் போயிட்டா அந்த மாதிரி தெரியும்னு நினச்சேன். பட் அது ட்விஸ்ட் வச்சுன்னா அது ரொம்பவே எமோஷனாக இருந்துச்சு. அந்த பஸ் சீன் கண்டுபிடிக்கவே முடியல, அதுதான் விஷயமே. அதுதான் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அப்புறம் அவர் ரிலீஸ் ஆகமாட்டினா அந்த இது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருந்தது. அது மற்றபடி ஓகே, நல்லா இருக்கு. சில பிக்சர்கள் வந்து நம்மளை மனசளவில் பாதிக்குன்ற மாதிரி இந்த பிக்சர் ஒரு ரொம்பவே பாதிச்சிச்சு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. விக்ரம் பிரபு முன்னாடியே ரொம்ப நல்லா நடிப்பார். இங்கே அக்ஷய், நியூ அப்கமிங் ஆக்டர்ஸ்லாம் புது ஆக்டர்ஸ் மாதிரியே இல்லை, ப்ரில்லியண்ட்டாக நடிச்சிருக்காங்க. வெரி வெல் டேக்கன் மூவி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி. ஆமாம், நான் யோசிச்சிருக்கிறது இப்போ பிக்சரில் வந்து நிறைய இஷ்யூஸ், லைக் ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து ஒரு முஸ்லீம்ன்றது ஒரு டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்காங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறது நானும் முஸ்லீம் தான், அதெல்லாம் வந்து நிஜமாகவே நடக்குது அப்படின்னு தெரிய வருது. அண்ட் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க, ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. பிரில்லியன்ட் டீம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இல்லை 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 ரிவீல் பண்ண முடியல, எதிர்பார்க்காத மாதிரி ஒரு வெரி டிஃப்ரெண்ட் படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பாயிண்ட்டாக எனக்கு ரொம்ப கரெக்டாக சொல்லணும்னா, அதிகாரத்தை பயன்படுத்தி யார் யாரோ என்னமோ சொல்கிறாங்க, எளிய மக்களுக்கு உதவுற ஒரு அதிகாரம் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு இந்த இம்பேக்ட்ஃபுல் சினிமான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த 2025 வந்த சிறந்த 10 படங்கள் இல்லைனா 5 படங்களில் எனக்கு சிறையும் ஒன்று. ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க, நல்ல சினிமாட்டோகிராஃபி, நல்ல எடிட்டிங், நல்ல படம். ஒரு டீம் ஒர்க்காக எல்லாரையும் பாராட்டுறேன். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இல்லை பொதுவாகவே நம்ம ஒரு போலீஸ் திருடன் கதைன்னா நாம் ஒன்று எதிர்பார்த்து வருவோம்ல, அது எதுவுமே கிடையாது. நீங்கள் நினைக்கிற ஒரு பாயிண்ட் வந்து அடுத்து நினைக்கும்னு நினைப்பீங்க, ஆனால் அது கிடையாது அப்படின்வாங்க. மோரோவர் நிறையா ஸ்டோரி ரைட்டர் வந்து போலீஸுன்றதுனால நல்ல டெக்னிக்கல் டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு போலீஸ் வந்து கோர்ட்டுக்கு கூட்டு போகிறப்ப ரிமாண்டு போட்டு தான் போகணுன்ற ஒரு ரூலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு எஸ்கார்ட்டுன்ற பிரச்சனை இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து எடுத்து வச்ச விஷயமா இருக்கட்டும், ஒரு நடந்த விஷயம். பீரியடிக் ஃபிலிமாக ஒரு 95 2005 அந்த மாதிரியான ஒரு பீரியடாக இருக்கிறதுனால ரொம்ப மைன்யூட் டீட்டெயிலிங்காக அந்த டைமில் என்ன இருக்கும், அந்த டைமில் என்ன மாதிரியான மேட்டர் அப்படின்றத டெக்னிக்கலாகவும் பேசியிருக்காங்க, வேர்பலாகவும் நல்ல கான்டெக்ஸ்டாக கொடுத்தாங்க. இல்லை, நான் சில விஷயங்கள் கெஸ் பண்ணேன், அது நடக்கலை. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஏன்னா படம்னா நம்ம ஒன்று எதிர்பார்த்துட்டு வருவோம், அது கிடைச்சா போதும் சந்தோஷம் இருக்குன்றது ஒரு படம். ஆனால் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில படங்கள் நடக்கிறப்ப ஓகேடா நம்ம லைஃப்பும் இந்த மாதிரி நடந்தால் சந்தோஷமாக இருக்கணும்ல, அந்த மாதிரி விட்டுட்டார். படம் ஃபேண்டாஸ்டிக்கு. இது வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகிற மாதிரி ஒரு ஸ்டோரியை கொண்டு வந்திருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு இஸ்லாமியரை வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக காட்டியிருக்காங்க படத்தில். தீவிரவாதியாக காட்டியிருந்த இவ்வளோ நாளாக காட்டியிருந்ததை இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ஒரு காதலில் வயப்பட்டு பாசத்துக்காக இருக்கிற ஒரு ஆளாக காட்டியிருக்காங்க. நல்லா இருந்தது சார் படம், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நேரேஷன் நல்லா இருந்தது, என்கேஜிங்காக இருந்தது, நல்லா இருந்தது, நல்லா பேத்தாஸ் இருந்தது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நேரேஷன் நல்லா இருந்தது. இட் இஸ் குட். நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த புது பையன் நல்லா அப்துல் புதுசாக நல்லா இருந்தது. அப்துல் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பையன் டெபியூக்கு ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். டைரக்ஷனும் நல்லா இருந்தது, என்கேஜிங்காக இருந்தது. எமோஷனல் சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. எல்லோரும் நல்லா நேச்சுரலாக நடிச்சிருந்தாங்க. படம் ஓகே, படம் ரொம்ப நல்லா இருக்குது. இப்படி அப்படி இல்லை, சொல்ல ரொம்ப டச்சிங்காக இருந்தது எனக்கு படத்தில் ஃபோட்டோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நான் பார்த்ததில்ல, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க சார். இது ஒரு படம் மாதிரியே தெரியல சார். உண்மையாக சொல்லப்போனால் ஒரு உண்மையான ஒரு லைஃப்பில் நாம் என்ட்ரானால் எப்படி இருப்போம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்தது தவிர மற்றபடி படம்ன்ற ஒரு ஒன்று எல்லாரும் அவர் யாருக்கு என்னென்ன கேரக்டர் கொடுத்துருவாங்க எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. காஸ்டிங் ரொம்ப பிரமாதம். ரொம்ப நல்லா இருக்குது. போலீஸ்காரங்க சப்போர்ட் பண்ண சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அது எனக்கு பேச ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக இருந்துச்சு. தமிழ் இந்த மாதிரி நிறைய கதைகள் எழுதணும். விக்ரம் பிரபு இந்த மாதிரி நிறைய படங்கள் செலக்ட் பண்ணணும்.
ஏன்னா ரெண்டு பேருமே டானாக்காரனில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்துமே சரி தனித்தனியுமே சரி அவங்க ரெண்டு பேருமே இதை அப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு புது ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே புது படம் மாதிரி தெரில. அக்ஷயா இன்னும் கலையாக நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே புது படம் மாதிரி தெரில. பெர்ஃபார்மன்ஸில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. விக்ரம் பிரபுலாம் ஒரு சீசன்ட் ஆக்டராக பண்ணிட்டார். செம்மையாக இருந்துச்சு அவரோட பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வசனங்கள்லாம் ரொம்பவே யதார்த்தமாக நிறைய அரசியல் வசனங்கள்லாம் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நம்ம பார்க்காத ஜோன். இது எந்த படத்தோடையும் கம்பேர்லாம் பண்ண முடியாது. நம்ம பார்க்காத டானாக்காரன் எப்படி நம்ம பார்க்காத ஒரு உலகத்துக்குள்ளார நம்மளை கொண்டு போச்சோ அந்த மாதிரி இதுவும் நம்ம பார்க்காத ஒரு உலகத்துக்குள்ளார கொண்டு போய் இல்லை அதுதான் அவங்களோட இந்த முகத்தை இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அவங்களோட இதில் நிறைய முகங்கள் காமிச்சிருக்காங்க. அது எதுவுமே இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஸோ டானாக்காரன் எப்படி நம்ம ஒரு வியப்பில் ஆழ்த்துச்சோ அதே மாதிரி இதுவும் ஒரு வியப்பாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இல்லை இருந்துச்சு. பட் அந்த மாதிரி எதிர்பார்த்தது எதுவுமே இல்லை. வேறு மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஒரு பாலா படம் மாதிரி முடிஞ்சிருமோன்னு நினச்சேன். பட் அந்த மாதிரி இல்லை.